Welcome to GPN Family Cooking Channel. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜிபிஎன் குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொள்ளு வச்சு ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அரை டம்ளர் கொள்ளு எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கழுவிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு தாச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கழுவிட்டு வந்துட்டேன். கழுவிட்டு வந்துட்டு அதில் போட்டு வறுத்துக்கலாம். கழுவி நல்லா ஒலுக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொள்ளில் வந்து கல் இருக்குது நிறையா. இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா வறுத்தாச்சு. நல்லா படப்படப்பு படன்னு வெடிக்கிட்டு பாருங்கள். கடுக்க விடக்கூடாது, நல்லா வறுத்துக்கணும். ஆனால் சரிங்களா, உரமா வச்சிடலாம். இப்போ தாக்கி வச்சுக்கலாம். அதில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பொருளெல்லாம் தீஞ்சிரும். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, லைட்டாக இது பொடிட்டோம். இப்போ லைட்டாக பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஒரு 2 அரைக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். 4 வரமிளகாய், ஒரு சின்ன சைஸ் பொடி, மீடியம் சைஸ் தக்காளி, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கிக்கணும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வணங்குதுங்க. பார்க்கலாம். நமக்கு வீட்டில் காய் இல்லை, அப்புறம் இதே வீட்டில் எல்லாம் கொள்ளு மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா, இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் வச்சு நல்லா வணங்கணும். பார்க்கலாம். இப்போ இது ரெடி ஆச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த கொள்ளு, அதையும் போட்டுக்கோம். 2 கிளறி ஆற விட்டு மிக்ஸி ஒரு அடி அடிச்சு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இப்போ இதை வச்சுக்கலாம். ஒரு தாச்சி வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிட்டா சீக்கிரமாக. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்குது. நம்ம ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இது வந்து சட்னியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம குழம்பு தான் இப்போ செய்ய போகிறோம். இது வந்து கிராமத்து சைடில் தான் செய்வாங்க. நம்ம வீட்டில் காயெல்லாம் இல்லை அப்படின்ற போது இது இப்போ கொள்ளு மட்டும் இருந்தால் அவசரத்துக்கு நல்லா காரசாரமாக நல்லா இருக்குங்க. இப்போ காரச்சுங்க, நம்ம இந்த அரைச்சி வந்ததை ஊற்றிடலாம். போட்டாச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு புளி காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, காரம் வேணும்னா. இந்த ஸ்டேஜில் போட்டு 2 கொதிக்கு வச்சோடனே நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. 2 கொதிக்கு வச்சு நல்லா கெட்டிமாகிடுச்சு. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்புறம் களி மாதிரி நல்லா இதாகிடுங்க. அப்பப்போ கொஞ்சம் இப்படி கிளறியாக விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் தான் ஆகும். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. 2 கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணுங்க. தேங்க்யூ. Thanks for watching.